நம்ம தேசம். கருவேப்பிலை கொத்தாட்டம் ஒரே மாவன் 2 நாளாக காய்ச்சலும் குளிருமா கஷ்டப்படுது. இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு கொஞ்சமாவது பதப்பு இருக்கா? கருப்பா, நீ தான்ப்பா என் மவனை காப்பாற்றணும். பிள்ளை என்னது வண்டி கட்ட சொல்லியிருக்கேன், டவுனுக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வந்தா போச்சு. இதுக்கு போய் இப்படி பிளாக்கணம் படிக்கிறியே? அண்ணா வண்டி பூட்டிட்டான். உன் மவனை தூக்கிட்டு வா. முட்டை முட்டை. ஆனா அவன் எங்கடா இங்க இருக்கிறான்? நானே காலையில இருந்து அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏத்தா ஒருவேளை நேற்று சொல்லிட்டு தான் மாதிரி ஊரை விட்டே ஓடிட்டானா என்னவோ? பயந்தாங்குழி பைய. இந்த மாதிரி அவன் ஒன்றும் ஊரை விட்டு ஓடி இருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாச்சும் கடத்தருவில் சுத்திக்கிட்டு தெரிவான். ஏல ஆனா இப்ப நீ வெளியில போறீல்ல, வழியில அவனை பார்த்தா வீட்டுக்கு அனுப்பு. சிவகாமி, டவுன் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேம்மா. இன்னைக்கு சமையல் நீ பாத்துக்கடா. சரிங்க அண்ணே. என்னலே மொட்டையா மொட்டை எனக்கு என்னலே? அங்க செத்து கிடக்குறான் ஐயா. அடியே அங்க பாருங்கடி. ஐயா அங்க பாருங்க. ஐயா
எங்க ம்? வீட்டை விட்டு போன ராசு எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தேடாம இருந்தா எப்படிங்க? என்ன பண்ணணுங்கிற? என் புள்ளைய காணோம், பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு ஊரெல்லாம் அலைய சொல்றியா? விரல் சூப்புற வயசுலயே காடு மேடு தோப்பு துறவுன்னு ஒத்தையில சுத்தின பையன் எல்லாம் வந்துருவான். இப்படி பேசினா எப்படிங்க? அவன் போய் 2 நாள் ஆச்சு. எப்படி பேசணுன்ற? ஏன் புள்ள உங்ககிட்ட என்கிட்டயும் சொல்லிட்டுமா போனா? பெத்ததுல 2 போடி போச்சு, 1 மட்டும் ஏதோ ஒழுங்கா இருக்கு, அதையும் ஓடி போய் சொல்லிடு. நிறைய வேலை நமக்கு மிச்சமாகும். என்ன பண்றது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. தலையெழுத்து இல்ல கால் எழுத்து இல்ல, நாம வளர்த்தது அப்படி. போ போய் வேலையை பாரு. ராசு எங்க? நான் இல்ல. எங்கடா போன? வந்து இந்த பொண்ணை எதுக்குடா கூப்பிட்டு வந்த? அது அங்கிள், ராஜேந்திரன் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருமா, நான் உன்ன கேட்கல, சொல்லுடா. அப்பா அது வந்து டவுனுக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பிடிச்சிக்கலாம் தான். ஓஹோ, புறவை ஏன்டா திரும்பி வந்த? அப்படியே போயிருந்தா தலைமுடி இருப்போம்ல. இல்லப்பா, அது வந்து ரீனா தான். அப்படியா? ஏமா உனக்கு நாங்க என்னமா செஞ்சோம்? எங்களையே ஏமா சுத்தி சுத்தி வர? அங்கிள், நான் தாய் லட்சுமிக்கு தான் ஏதேதோ சொல்லி அவன் மனசை மாத்தி விட்டு போக வச்சுட்டேன். இது வாயில்லாத போச்சுமா. இவனுக்கு அப்படி எதுவும் செஞ்சு விடாத தாயி. ஆண்டி ப்ளீஸ், நானா இங்க வரல, ராஜேந்திரன் தான் கூட்டு வந்தான். இதே புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நாங்க புரிஞ்சுக்கிறது இருக்கட்டுமா, ஊர் என்ன புரிஞ்சுக்கொண்டு நீ யோசியா? வயசு பையன் கல்யாணம் நிச்சயமான நிலையில ஊரை விட்டு ஓடி போய் இன்னொரு வயசு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து நின்னா ஊர்ல என்ன பேசிப்பாங்க தெரியுமா? ராஜேந்திரன், this is nonsense. அப்பா, ரீனாவை தப்பா எதுவும் இப்படி ஊரை விட்டு வந்தது தப்பு. திரும்பி போய் எதுவா இருந்தாலும் ஆம்பளையா நின்று போராடணும்னு. ஓஹோ, அதான் போராட திரும்பி வந்துட்டீங்களா? ஏன் நாங்க போராடி தோத்தது பத்தாது, நீங்களும் போராட போறீங்களோ? அதுக்கு இந்த பொண்ணு துணையா? சரி புள்ள 2 நாளா சரியா சாப்பிட்டதோ இல்லையோ, முதல்ல சாப்பிடட்டும், மத்தத புறவை பேசிக்கலாம். கடா வெட்டி பிரியாணியை செஞ்சு போடு. அதான் அழியாமைய ஒரு விருந்தாளியை கூட்டு வந்திருக்கானே. இல்லப்பா, ரீனா மேல எதுவும் தப்பு கிடையாது. நான் தான் கட்டாயமா வரணும்னு சொல்லி. ஏன் உனக்கு தனியா வர வழி தெரியாதா? இல்லப்பா. என்ன இல்ல, வந்து போய் முதல்ல இந்த பொண்ணை போ சொல்லு. ஓகே, நான் வரேன். ரீனா, ரீனா, இல்ல ரீனா. எதுக்கு? அவமானப்பட்டது போதும். ரீனா, ரீனா, இப்படி விட்டு போனா என்ன செய்ய சொல்ற? நீயும் தைரியமா பேச மாட்ட. இல்ல பேசுறேன். அப்பா, என்னடா? டெல்லிய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் நீ ஊரை விட்டு ஓடும்போது நல்லா தெரிஞ்சுட்டேன். இதை சொல்றதுக்கு உனக்கு ஒரு துணை தேவைப்படுதா? இல்லப்பா, அது ராசு, நீ சும்மா இரு, உனக்கு உலகம் தெரியாது. அம்மா ஏதாவது சொல்லி அவன் மனசை கெடுத்து விடாத தாயி. ஆண்டி, நான் இங்க பாருமா, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறத இதோட நிறுத்திக்க. இப்போ பரவிட்டா வண்டி இருக்கு. அங்கிள் நில்லுங்க. என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ என்னால தான் உங்க குடும்பமே சீரழிஞ்ச மாதிரி பேசுறீங்க. உண்மைதான், லக்ஷ்மி ஓடி போறதுக்கு நான் உதவி செஞ்சேன். ஆனா நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி அவ காதலிச்சிட்டு இருந்தா. அது தெரியுமா உங்களுக்கு? நான் உங்க ஊருக்கு வந்தாலும் வராம போயிருந்தாலும் ஓடி போயிருப்பா. இப்போ நானா இங்க வரல. இங்க வந்தா இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ராஜேந்திரன் வற்புறுத்தி கூப்பிட்டதால தான் நான் வந்தேன். உங்க முட்டாள்தனமான நம்பிக்கைகளால கஷ்டப்படுற உங்க பசங்க உங்களை எதிர்த்துக்கிட்டா how am I responsible? தேவையில்லாத மூட நம்பிக்கையால அழிஞ்ச எத்தனையோ குடும்பங்கள் நான் பார்த்திருக்கேன். அதுல உங்க குடும்பமும் ஒன்னாயிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான்.
என்ன மறைச்சது. நான் வரேன். ரீனா, நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். நான் போக மாட்டேன். உங்க ஊரை விட்டு போக மாட்டேன். உங்க கருப்பு நம்பிக்கையை உடைக்காம அது ஒரு மனுஷன் தான் ப்ரூவ் பண்ணாம நான் போக மாட்டேன். செல்லி, செல்லி, வாமா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? அளவான ஆசைங்க, குறைவான தேவைங்க, அதனால சந்தோஷம் அதிகமாக இருக்கு. ஆமாம், அதென்னமா என்ன போய் டாக்டர்னு சொல்லிட்டேன்? தமிழ்ல சொன்னா வைத்தியர், இங்கிலீஷ்ல சொன்னா நீங்களும் டாக்டர் தானே? இது என்ன பெட்டியும் கையுமா வந்திருக்க? எல்லாம் ஒரு கோழையை நம்பினதால வந்த கோலம். புரியலையே. புரியலனா பெட்டர் ராவுத்தரே. இந்த ஊர்ல ஏதாவது லாட்ஜ் இருக்கா? லாட்ஜா? இந்த ஊர்லையா? சரி சரி. ஆனா இந்த ஊர்ல நான் எங்கேயா தங்கணுமே. என்னம்மா விஷயம்? ஆனமுடியார் வீட்டில் இடம் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு ராவுத்தரே? தங்கணும். ஏன்? சும்மாதான் தங்கணும். தங்கி நிறைய விஷயங்களை ஆராயணும். வேண்டாம்மா, நீ இங்க இருந்து கிளம்பி போயிடு. ஏன் ராவுத்தரே, நான் உங்க ஊர்ல தங்க கூடாதா? அது இல்லம்மா, நான் உன் நல்லது தான் சொல்றேன். நீ ஆராயிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லது செய்யாது. ஏன்னா நீ மோதுற சக்தி எப்படி, அதனால தான் சொல்றேன். இந்த ஊர்ல எல்லாருமே ஒரே பாட்டை தான் பாடுவீங்களா? எல்லாரையும் பாட வைக்கிறவன் ஒருத்தனா இருக்கும்போது ஒரே பாட்டு தானமா வரும். ரொம்ப பசியா இருக்கு போல இருக்கு, இந்த மோரை குடி. நான் பசியா இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நிற்க முடியாம உட்காந்துருக்கியே. தேங்க்ஸ். நான் ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? இல்லம்மா, கேளு. நீங்க ஒரு முஸ்லிம் தானே? பார்த்தா தெரியலையா? அப்புறம் எப்படி ராவுத்தரே நீங்களும் கருப்பசாமி இருக்குன்ற மாதிரியே பேசுறீங்க? ஆண்டவன் இந்து முஸ்லீம்னு தனித்தனியாக படைக்கலாமா? வசதிக்கு ஏற்ற மாதிரி நாம தான் அவனுக்கு பல பேர்களை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ சொன்னியே இங்கிலீஷில் என்ன டாக்டர்னு சொல்லலாம்னு, இந்த ஊரில் எல்லாரும் என்னை வைத்தியர்னு கூப்பிடுறாங்க. எந்த மொழியில் எப்படி கூப்பிட்டாலும் என்னோட தொழில் என்னமோ ஒன்று தானே, அது மாதிரி தான். அப்படின்னா அந்த கருப்பசாமி இருக்கு, அது கடவுளுடைய அவதாரம், அதான் உங்க அல்லாவுடைய அவதாரம்னு நினைக்கிறீங்களா? எங்கள் மதத்தில் கடவுள் அவதாரம் எடுக்கிறதுல நம்பிக்கை கிடையாதுமா. அப்பா, அப்போ நீங்களாவது, நீங்க ஒருத்தராவது அந்த கருப்பு மனுஷன் தான் ஒத்துக்கிறீங்களா? அவசரப்படாதம்மா. அவதாரம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிற அதே மதத்தில் தர்மத்தை நிலநாட்ட கடவுள் தன்னுடைய தூதுவர்களை அனுப்புவார்னு இருக்கேம்மா. குழப்புறீங்களே. இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. சரி, அதை விடுமா.
டாக்டர் நந்தா எப்படி இருக்காரு? டாக்டர் நந்தா உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். எப்படி? எப்படியோ தெரியும். எப்படி இருக்காரு? இருக்காரு. தாடியும் மீசையுமா எதையோ நினைச்சு குழம்பி போயிருக்காரு. நல்ல மனுஷன். அல்லாவோட சித்தம் என்னன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு அவர் ரொம்ப நெருக்கமா? ஏன்? இல்ல இவ்வளவு கவலைப்படுறீங்களேன்னு கேட்டேன். நெருக்கமா இருந்தா தான் கவலைப்படணுமா? உன்னை பத்தி கூட தான் கவலைப்படுறேன். போமா, ஊருக்கு போய் சேர வழியை பாரு. எனக்கு தொழிலுக்கு நேரம் ஆச்சு. ஒரு நிமிஷம். செல்லி எங்க இருப்பான்னு தெரியுமா? வீட்டுல இல்ல. முனிய பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் போயிருப்பான். செல்லி பொண்ணு கருப்புசாமி கோவில் இருக்கும். கல்யாணம் நிச்சயம் ஆனதுலேருந்து எப்போ பாரு அது அங்கே தான் இருக்கு. நான் வரேன். الله أكبر. صوم دعنا صوم دعنا الله الله செல்லி, செல்லி, என் படையல் சாப்பாட்டை எடுத்து